ஹாய் ஹலோ வெல்கம் டு சுவையோடு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் ரைஸ் தான். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுப்பில் வாணலி வச்சுட்டு வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. வேர்க்கடலை நம்ம எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து தான். நான் வந்து 3 பேருக்கு தான் செய்கிறேன். அதனால் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி, நல்லா கலர் மாறுற அளவுக்கு பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா நல்லா நான் ப்ரௌன் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படி வேகாத மாதிரி இருந்தால் கூட ஒரு மாதிரி நச்சுக்கு நச்சுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அந்த கலர் வந்து அந்த ப்ரௌன் வரணும் அந்த பருப்பில். அது அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் அது சாஃப்டாக வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த ஃப்ளேவராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. அதே ஆயிலே வச்சுக்கோங்க. அந்த நம்ம பருப்பு வறுத்தோம் இல்லையா, அந்த ஆயிலே போதும். அதில் வந்து நல்லா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு நம்ம காஞ்ச மிளகாய் 2 போடுறோம் காரத்துக்காக. பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாமும். காஞ்ச மிளகாவும் 2 போடணும். முழுசு முழுசாக போட்டுடலாம். நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருப்போம், இல்லை 2ஆக கீறி தானே வச்சுருப்போம். அதில் காரம் ஏற்றிக்கலாம். நம்ம காரமே அது தானே, வேறு எதுவும் இல்லை இல்லையா. நான் வந்து இஞ்சி போடுவேன். இஞ்சி வந்து நல்லா கொஞ்சம் சின்னதாக ஒரு அங்குலம் எடுத்து அதை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி, நல்லா கீறின பச்சை மிளகா ஒரு 2, 3 எடுத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கூட பெருங்காய பொடி போடுங்க. பெருங்காயம், நெக்ஸ்ட் வந்து மஞ்சப்பொடி ஆயிலே போட்டுருங்க. அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் லெமன் ரைஸ்க்கு கொடுக்கும். பெருங்காய பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த லெமன் தண்ணி அதில் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடே போதும். ஏன்னா லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் அது கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக அப்படி நுர கட்டினா சொல்ல கூட ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தரன்னு கொதிச்சா கசப்பு வந்துடும் லெமன்லேருந்து, அதுக்காக சொல்கிறேன். அது லெமன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அவ்வளோதான். நான் போட்டுட்டு ஒரு நுரைக்கிற லெவலில் தான் வைப்பேன். அந்த ஹீட்டே கூட போதும் லெமன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து சாதம் வந்து கொஞ்சம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மிக்ஸ் பண்ண சொல்ல நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இதான் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுற லெமன்ஸ் ரைஸுங்க. நிறைய வெரைட்டிலலாம் பண்ணுவாங்க. சாதத்தில் லெமன் பிழிஞ்சு வச்சுலாம் பண்ணுவாங்க. மஞ்சப்பொடி லெமன் பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு போடுவாங்க. எத்தனை வகை பண்ணுறாங்க. இது வந்து என்னோடய ஸ்டைல். நான் இப்படி தான் பண்ணுவேன். இதை ரொம்ப கொதிக்கலாம் விட மாட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா இது லெமன் மட்டும் கொதிச்சுதுன்னா வந்து ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும். உங்களுக்குலாம் என்னோடய சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் ஆரம்பித்து 1 மந்த் கிட்ட ஆக போகுது. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் வரல. சாரி, இதில் சால்ட்டு போட்டுடணும். இதுலேயே ரைஸ்க்கு தேவையான சால்ட்டு அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை ரைஸ் கலந்துட்டும் போட்டுக்கலாம். அது சொல்ல மறந்துட்டேன். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வீடியோ வந்து என்னோடய சமையலை தான் நான் அதில் போடுறேன். நான் வெறும் தேவையில்லாததெல்லாம் நான் நிறைய ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய சமையல்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சாதம் போட்டு இதில் கலர வேண்டியது தான். ரொம்ப நைன்னு பேசவும் முடியலங்க. வீடியோவில் என்ன பேசுகிறது, எவ்வளோ நேரம் பேசுகிறது, நம்ம ஷார்ட்கட்டில் தான் பேச முடியும். ரொம்ப நேரம் பேச முடியாது. மற்ற டாபிக் ஏதாவது பேசணும், போர் அடிக்கும். நான் வீட்டில் இருக்கிற டாப்பிக்கை தான் நான் ஏதாவது பேசணும், இல்லைன்னா போர் அடிக்கும் வீடியோவில்னு எனக்கே புரியுது. சாதத்தில் போட்டு இந்த பருப்பெல்லாம் போட்டு கலந்துட்டிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். கோவக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவல், பொரியல் இதெல்லாம் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரையான பொரியலோட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.